இந்த ஆடி வெள்ளியும் நாகங்களும் எப்படி சார் வந்து ஒன்னோட ஒன்று வந்து லிங்க் பண்றாங்க? ஆடி வெள்ளியிலே அம்மா உன்னை காண வந்தோ. நாக பஞ்சமி அப்படின்றது இந்த மாதத்துல வர அந்த நாக பஞ்சமிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. எங்கே சிவனை வழிபடுகிறோமோ அங்கே நாகம் இருக்கும், எங்கே முருகனை வழிபடுகிறோமோ அங்கேயும் நாகம் இருக்கும். மிருகங்கள்லேயே நாகத்தின் மேல் தான் பயம். ஆனால் சித்தர்களோட இந்த நாகங்கள் வந்து உயர்ந்து சிவபெருமானோட தலை முடி உடம்பு ஜடாமுடி அத்தனையும் நாகங்கள் இருக்குது. நீதி நெறிக்கு உண்டான ஒரு தேவதை அப்படிங்கிற மாதிரி வந்து நாகம் ஒருத்தனை குத்துதுன்னா அந்த காலத்தில் அவன் ரொம்ப அநீதியானவன். நாகத்துக்கு வந்து அந்த பால் ஊத்துறது அப்படின்ற அந்த ஒரு சிறப்புகள் எப்படி சார் வந்து கனெக்ட் பண்றாங்க? புற்று ஒரு இடத்துல உருவாகி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நீர் பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீர் பஞ்சம் இல்லைன்னா அந்த இடம் வனங்களும் காடுகளும் கூட இருக்கும், அங்கே சர்ப்பங்களும் இருக்கும். சர்ப்பம்னா நாகங்கள் இருக்கும். மக்கள் பயப்படுற அளவுக்கு வந்து தெய்வத்தோட பாம்பு இருக்கும்போது அந்த பய உணர்வோட தெய்வத்தை வழிபட்டாங்க. இப்போதான் வந்து ப்ளூட்டோ அப்படின்றது வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட் அப்படின்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க. மாந்தியும் இப்போ ஒரு கிரகம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய பிள்ளைன்னு வச்சுட்டாங்க. நவகிரகங்களோட அமைப்பு உள்ள கோயில்கள் வடநாட்டிலேயோ வேறு உலகத்தில் எங்கேயுமே இல்லை, தமிழ் பூமியில் மட்டும்தான் இருக்கும். கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க, நாகப்பஞ்சமிம்பாங்க. எப்படி இருந்தாலும் பஞ்சமி திதி வந்து அந்த 5ஆம் நாளுங்கிறது தமிழர் பண்பாடில் ஆடி மாதங்கிறது விதைத்தல். அந்த விதைக்கு வந்து மழையை அளித்தல் வந்து மாரியம்மன் வந்து நல்ல பருவநிலையம் கொடுக்கணும் சாமி, இந்த வருஷம் நல்ல மழை பெய்யணும் அப்படின்லாம் அவள் அம்மனை வேண்டி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முளைப்பாரி கட்டி நாங்கள் வந்து ராகு கேதுன்னு ரெண்டாக வந்து உங்களுக்கு ராகுனா வந்து பாம்பும் மனித உடலும், கேதுன்னா மனித உடம்பும் மனித முகமும் பாம்பனுடைய உடலும். நாகதோஷம் என்னன்னா நீங்களோ இல்லை உங்களோட மூதாதையர்களோ அந்த நாகத்தை அடிச்சிருப்பாங்க உங்க இதுல. இப்போ நீங்கள் சைனாவுக்கு போனீங்கன்னா நாகப்பாம்பை அடித்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறான். சித்து விளையாட்டுகளை வந்து நம்மளுடைய பஞ்சாங்கம்னு பஞ்சஅங்கம், அதை பஞ்சாங்கம்னு சொல்லிட்டாங்க. பஞ்சபூதங்களையும் அங்கம் வகிக்கிற இந்த 9 கிரகங்களுக்கு தான் வாழ்க்கை. இந்த 40-50 ஆண்டுகளில் தான் இவ்வளவு பரிகாரம் வந்துடுச்சு. எங்களுக்கு 2 கோயில் தான் நம்ம பரிகாரம். தென் பழனி திருப்பதி 2 கோயில் தான், திருப்பதி 2 தான் பரிகாரத்தலாம். அந்த காலத்தில் பரிகாரமே 2 தான். குலதெய்வத்துக்கு போ, ரொம்ப கொஞ்சம் வசதி இருக்கணும்னா பழனி ஆண்டவர் தண்டபாணிக்கிட்ட போ. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முதுமுனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் தொடர்ந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து பேசிட்டு தான் சார் இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி வெள்ளியும் நாகங்களும் எப்படி சார் வந்து ஒன்னோட ஒன்று வந்து லிங்க் பண்ணுறாங்க? நாகங்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்தாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுது. ஏன்னா நாகங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமைகளில் நாகங்களுக்கு வந்து பால் ஊத்துறதாகட்டும் சரி, நாக பஞ்சமி அப்படின்றது இந்த மாதத்தில் வர அந்த நாக பஞ்சமிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கப்படுற இந்த ஆடி மாதத்தில் நாகங்களுக்கான சிறப்புகள் என்ன சார்? அம்மா, நாகங்கள் வந்து ஆடி மாதத்துக்கு சிறப்புன்னு கிடையாது. ஆடி மாதம் வந்து அம்பாள் வழிபாடு சிறப்பு, அம்மன் வழிபாடு நம்ம எல்லோரும் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை வந்துட்டால் ஆடி வெள்ளியை நம்ம பார்க்குறோம், அற்புதமாக இருக்கும். எங்கே அம்மனை வழிபடுகிறோமோ அங்கே நாகம் இருக்கும், எங்கே சிவனை வழிபடுகிறோமோ அங்கே நாகம் இருக்கும், எங்கே முருகனை வழிபடுகிறோமோ அங்கேயும் நாகம் இருக்கும், எங்கே பெருமாளை வழிபடுகிறோமோ அங்கேயும் நாகம் இருக்கும். நாகம் என்பது தமிழ் மூத்த குடியினுடைய தெய்வ வழிபாடில் இறைவனோடு ஒத்த அந்த தெய்வமாக வழிபட்டது நாகத்தை. அதை அதனால தான் ஆதி குடிகள் நாகர்கள். இந்த தமிழ் குடிகள் வந்து நாக வம்சத்தை சேர்ந்தவங்க, நாகத்தை வழிபடுகிறவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நாகத்தை வழிபடுகிறோம்னு கேட்டிங்கன்னா, இயற்கையோடு வாழ்ந்த காலத்தில் அது ஒன்று தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு ஜீவன் நமக்கு. அந்த ஜீவன் வந்து அதே டைமில் உங்களுக்கு வந்து அது வந்து நீதி நெறிக்கு உண்டான ஒரு தேவதை அப்படிங்கிற மாதிரி வந்து நாகம் ஒருத்தனை குத்துதுன்னா அந்த காலத்தில் அவன் ரொம்ப அநீதியானவன்
அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் எண்ணத்தில். ஏன்னா கிராமத்தில் இயற்கையோட வனத்தில் வாழ்கிறவங்க தானே. வாழ்விடம் வந்து வனம். நீங்கள் வந்து இயற்கையோடு இருக்கிறோம். இன்றைக்குள்ளே நீங்கள் இது மின்சாரத்தை மறந்துடுங்க, விளக்க மறந்துடுங்க. இருட்டில் காட்டில் வந்து குடிசெயலில் நாம் வந்து இயற்கையோட இயற்கையாக மனிதர்கள் வந்து விலங்குகளோடு விலங்காக வாழுகிற காலத்தில் ரொம்ப வந்து மற்றதெல்லாம் விரட்டி அடிச்சிடலாம். ஆனால் அந்த நாகம்ங்கிறது உங்களுக்கு வந்து சர்வசாதாரணமாக அது எந்த இடத்துல வரும் எப்படி இருக்குன்னு தெரியாது. யாரும் அந்த நாகமாக வந்து யாரையும் தொந்தரவு பண்ணதே இல்லை. எங்காவது ஒவ்வொருத்தரும் அங்கங்கே நாகத்தை தீண்டிடுது. நாகம் தீண்டினால் அவன் அதர்மமானவன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் வந்துடுது. ஏன்னா அந்தளவுக்கு மக்களும் நாகத்துக்கு மேலே மரியாதை வச்சு அதை பார்த்துட்டாங்க. அது ஒதுங்கி போயிடுற மாதிரி இவங்க ஒதுங்கிடுவாங்க. அதனால் எந்த விதமான ஒரு இருக்கிற ஒரு மிருகங்கள்லேயே நாகத்தின் மேல் தான் பயம். ஆனால் சித்தர்களோட இந்த நாகங்கள் வந்து உயர்ந்து சிவபெருமானோட தலை முடி உடம்பு ஜடாமுடி அத்தனையும் நாகங்கள் இருந்திருக்கு. சார், இந்த நாகங்களுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. ஆடி மாதத்தில் ஏன் சார் இன்னும் நாகத்துக்கான அந்த சிறப்புகள் இருக்குது? நாகங்கள் வந்து தெய்வங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் தெய்வங்கள் வந்து முருகன், சிவபெருமான் நாகத்தோடு தான் இருப்பார். அம்மன் நாகத்தோடு தான், முருகப்பெருமான் நாகத்தோடு தான். நாகத்துக்கு மேலேயே பஞ்சனையில் படுத்திருக்கவர் பெருமாள். ஆக வந்து நாகம் என்பது நாகர்களுடைய வழிபாட்டுக்கு உள்ள இடம். ஆதி குடிகள் வந்து நாகர்கள் தான். தமிழ் மக்கள் வந்து நாகர்கள். சார், இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அந்த புற்று நாகத்துக்கு வந்து அந்த பால் ஊற்றுறது அப்படின்ற அந்த ஒரு சிறப்புகள் எப்படி சார் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க? அது வந்து அறிவியலில் ஏற்றுக்கூடக்கூடியதாக இல்லை. அது புற்று வந்து புற்று என்பது வந்து உங்களுக்கு வந்து அது நம்ம அது ஒயிட் ஆன்ஸுங்கிற அந்த வெள்ளை ஈக்கள் வந்து கட்டுற ஒரு கூடு. மண்ணை எடுத்து நோண்டி சாப்பிட்டா மண்ணை எடுத்து நோண்டி அது காலகாலமாக கூடு கட்டி வளரும். அதில் பாம்பு இருப்பதாக ஒரு ஐதீகம் வந்துருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புற்று இருக்கிற இடம் வந்து வளமான இடம்னு அர்த்தம். புற்று ஒரு இடத்துல உருவாகி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நீர் பஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீர் பஞ்சம் இல்லைன்னா அந்த இடம் வனங்களும் காடுகளும் கூட இருக்கும். அங்கே சர்ப்பங்களும் இருக்கும். சர்ப்பம்னா நாகங்கள் இருக்கும். ஆக அது ஒரு எந்த இடத்தில் புற்று இருக்கோ அந்த இடத்துல நீரோட்டம் அதிகம்னு அர்த்தம். இன்றைக்கும் அது நீங்கள் போனால் வெளியே தெரியாது யாருக்கும். புற்று அதிகமாக இருக்கிற இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்கும். அதில் தான் உங்களுக்கு பக்கத்தில் கிராமங்கள் அமையும். கிராமத்துக்கு கிணறு இருக்கும், கிராமங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா நீராதாரத்தை வைத்து தான் தமிழர்கள் வாழ்ந்ததே வந்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீராதாரங்கிறது பெருசு. அந்த நீராதாரத்துக்கு அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இயற்கையே வந்து தடுத்து இவங்களாக குளம் குட்டை ஏரின்னு ரொப்பி வச்சுக்கிட்டு அதில் வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அதில் வந்து விவசாயம் பண்ண தான் ஆதி குடிகள். அப்போ அந்த வனமாக இருந்த காலங்களில் ஆதி சிவன் வராரு. சிவன் தான் முதல் சித்தர். அவர் வந்து பஞ்சபூதங்களை அடைக்கும் தன்மையை உள்ள மூத்த சித்தர் ஆகிறார். அப்புறம் அவர் இப்போ 18 சித்தர்கள் வராரு. எல்லா சித்தர்களும் அந்த பாம்போடு தான் விளையாடுவாங்க. பாம்பாட்டி சித்தர்னே ஒருத்தர் உண்டு. அதனால் பாம்பு அவரோட இணைந்திருக்கும். என்ன இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களுக்கு மிருகங்களோட பழகக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையும் மிருகங்கள் அவங்களை அடக்கி வாசிக்கிற தன்மையும்லாம் இருந்திருக்கு. அதனால தான் வந்து மக்கள் பயப்படுற அளவுக்கு வந்து தெய்வத்தோட பாம்பு இருக்கும்போது அந்த பய உணர்வோடு தெய்வத்தை வழிபட்டாங்க. அப்படி வழிபடுகிற காலம் சிவன் வழிபாடாக இருக்கட்டும். அது நாகம், கழுத்தில் நாகம் இருக்கும், தலையில் நாகம் இருக்கும். சிவபெருமானுக்கு ஜடாமுடி ஃபுல்லாக நாகம் இருக்கும். நாகப்பாம்புங்கிறது அதில் இருக்கும். அம்பாளுக்கும் தலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜடாமுடியில் நாகம். அதுதான் இன்றைக்கி நாகப்பாம்பை வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா மயிலோடு வந்து சேவல் நாகம் எல்லாம் இருக்கும். நாகம் இல்லாத என்னுடைய ஆதி தமிழ் கடவுள்கள் யாரும் இல்லை. நாகர்களை வழிபட்டதுனால அதுக்கு இப்போ எந்த இடத்துலையும் எந்த மூல தெய்வம் வச்சுருந்தாலும் இணையாக பக்கத்தில் வந்து நாகர்களையும் வச்சுருப்போம். அந்த நாகப்பாம்புகளை வச்சுருப்போம். பின்னாளில் ஆரியம் வந்து அப்புறம் அதில் வந்து ராகு கேதுங்கிறது வருது. சார், இப்போ இங்கே தான் சார் ஒரு கேள்வி வருது. இப்போ 3500 வருடங்களுக்கு முன்னாடியே இப்போ நம்ம தமிழரோட நாகரீகம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்லப்படுறோம்ல சார். அப்போவே வந்து ராகு கேது அப்படின்றது வந்து ஒரு சாயா கிரகங்கள். அதாவது அவங்களுக்கு மெயின் கிரகங்கள் இல்லை, 7 கிரகங்கள் தான் மெயின் கிரகங்கள். இவங்க 2 பேருமே வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சயின்டிஃபிக்காக இப்போ தான் வந்து ப்ளூட்டோ அப்படின்றது வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட் அப்படின்றதே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 8 பிளானட்ஸ் தான் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ சொல்லப்படுது இல்லை சார். ஆனால் இதெல்லாம் தமிழர்கள் அப்போவே இல்லைம்மா. 9 கிரகங்கள். அந்த ப்ளூட்டோங்கிறது தான் மாந்தியும் இப்போ ஒரு கிரகம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய பிள்ளைன்னு வச்சுட்டாங்க.
அது இப்போ வந்து அது ஒரு பரிகார ஸ்தலமாக வந்து உங்களுக்கு மாந்தி சார். மாந்தியை வழிபடுற காலம்லாம் இப்போ வந்துருச்சு. ம். இது வந்து 9 கிரகங்களை வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் கண்டுபிடிச்சான்னு தெரியாது. இந்த 9 கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை இந்த மனித உடம்பை ஆளுது. இந்த மனித உடம்பை ஆளுகிற போது அதில் எந்த ஒரு கிரகம் கம்மியாக இருந்ததுனாலும் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால தான் உங்களுக்கு மூளையிலேருந்து நரம்புலேருந்து உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் கட்டுமானம் வந்து மூலம் வந்து நவகிரகங்கள். அதனால தான் இறைவனை வழிபடும்போது நவகிரகத்தையும் வழிபடணுங்கிற தன்மையோடு நம்ம ஆளுங்க தமிழர்கள் கொண்டு வந்துட்டோம். அதனால் தமிழ் எங்கே சிவபெருமான் சிவன் கோயில் இருக்கோ அங்கே நீங்கள் நவகிரகம் பார்க்கலாம். இந்த நவகிரகங்களோட அமைப்பு உள்ள கோயில்கள் வடநாட்டிலேயோ வேறு உலகத்தில் எங்கேயுமே இல்லை, தமிழ் பூமியில் மட்டும்தான் இருக்கும். சார், இப்போ இந்த நாக பஞ்சமி அப்படின்றது, கருட பஞ்சமி அப்படின்றது இங்கே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது சார். நம்ம ஆடி பஞ்சமியை வந்து வைணவர்கள் வந்து கருட பஞ்சமிங்கிறாங்க, சைவர்கள் வந்து நாக பஞ்சமிங்கிறாங்க. அவ்வளோதான். இது வைணவத்துக்கும் சைவத்துக்கும் பஞ்சமிங்கிற அந்த 5ஆம் நாள் திதி வந்து உகந்த எல்லா கிரகங்களோட ஒரு ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. அந்த இது ஆடி மாதம் அந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கிறனால அதை வந்து விரதம் இருந்து கொண்டாடணுங்கிறது தமிழ் வாழ்க்கையமா, தமிழர் பண்பாடு வந்து தமிழர்களுக்கு இல்லை. நாளும் கோளும் இல்லைம்மா, இதெல்லாம் பின்னால். பஞ்சமி அதே சமஸ்கிருத வார்த்தை, 5ஆம் நாளுங்கிறது தான் பஞ்சமி. இதெல்லாம் பின்னால் வந்து ஆரியம் வரும்பொழுது எல்லாம் கலந்து இன்றைக்கி அது கலந்து எல்லாம் நிறைவி எல்லாம் ஒரு வழியாக நமக்கு ஆகிட்டோம். இனிமேல் இதை பிரிச்செல்லாம் அதில் பேச முடியாது, இது ஆரியர்களால் இது தமிழர்களாலன்னு. அந்தளவுக்கு மதத்தினுடைய இது வந்து நமக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ ஒன்றி போயிடுச்சு. அந்த ஒன்றி இருக்கிற எந்த நேரத்தில் எல்லா வழியிலும் வழிபடு கொண்டோம். கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க, நாகப்பஞ்சமிம்பாங்க. எப்படி இருந்தாலும் பஞ்சமி திதி வந்து அந்த 5ஆம் நாளுங்கிறது உங்களுக்கு வந்து மிக சிறப்பானதாக இருக்குது. அது வந்து வளர்பிறை 5ஆம் நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆடி மாதம் வந்து உங்களுக்கு தேடி விதைக்கிறதுங்கிறது விதைக்கு போடுறதுக்காக, இந்த விதைப்பதுக்கு தான் இவ்வளவு வந்துச்சு. விதைக்கணுங்கிற ஒரே தாம்மா தமிழர் பண்பாடில் ஆடி மாதங்கிறது விதைத்தல். அந்த விதைக்கு வந்து மழையை அளித்தல் வந்து மாரியம்மன் வந்து நல்ல பருவநிலையம் கொடுக்கணும் சாமி, இந்த வருஷம் நல்ல மழை பெய்யணும் அப்படின்லாம் அவள் அம்மனை வேண்டி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முளைப்பாரி கட்டி, அது வீட்டுக்கு வந்து தானியங்கள்லாம் முளைப்பாரி கட்டி அப்புறம் அதை வந்து ஆற்றுலையோ நீர்ப்படுகையிலையோ கொண்டு போய் விடுறது, அம்பாளை வணங்குறது, இதெல்லாம் வந்து தொட்டு 1000 ஆண்டுகளாக வந்து அம்மன் வழிபாடோடு இருக்குது. அதனால் இது வந்து அம்மனோட வழிபட்ட நாகத்தையும் சேர்த்து நம்ம நாகத்துக்கும் சேர்ந்து சிலை வச்சு பின்னாளில் வந்து நாகம் வந்து ராகு கேதுன்னு ரெண்டாக வந்து உங்களுக்கு ராகுனா வந்து பாம்பும் மனித உடலும், கேதுன்னா மனித உடம்பும் மனித முகமும் பாம்பனுடைய உடலும் இப்படி மாறி இருக்கிறதாக சொல்லி அதுக்கு ஒரு கதை. அது வந்து ஆரிய கதை வந்து அமிர்தம் கடையும் பொழுது இதை பார்த்து விட்டதாகவும் அதை வந்து உடனே 2 தேவர்கள் இல்லாத 2 பேர் வந்து சாப்பிட்டதுனாலையும் அவர்களை அந்த பாம்பு கிரகங்கள் வெட்டி வந்ததுனால மனித உடலும் இதுவும் மாற்றி வச்சாச்சு அப்படின்னு வந்து அப்படி ஒட்ட முடியாதுமா. அறிவியலில் வந்து ஒரு இப்போ நான் விநாயகரையாக தான் சொல்லுவேன், ஒரு மனித உடம்போட ஒரு மிருக உடம்பையோ மிருக உடம்பில் மனித உடம்பையெல்லாம் ஒட்டி வைக்க முடியாது. அறிவியலில் சாத்தியமே இல்லை. இதெல்லாம் வந்து உண்டு பண்ண கதைகள். 2 நாகர்கள் உள்ளே போயிருக்காங்க. தேவர்கள்னு சொல்கிற அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு வர்ணாசிரமம் வந்த போதோ அதனால தான் அந்த உங்களுக்கு வந்து அமிர்த கடையேஸ்வரருங்கிறாங்க. அமிர்தம் கடையிறாங்க. கடையும் பொழுது தேவர்கள்லாம் அமிர்தங்கள் கடையும் பொழுது பாம்பு விஷம் வந்து அந்த ஆதிசேஷன் பாம்பு விஷத்தை கக்கிடுது. அந்த விஷத்தை வந்து உடனடியாக யாரப்பா எங்களை காப்பாற்றுன்னு சிவனை வந்து எல்லாம் வேண்டுறாங்க. சிவன் வந்து அந்த அவ்வளோ பெரிய விஷத்தை வாங்கி தொண்டையில் வச்சு அப்படியே நிப்பாட்டிடுறார். உலகம் சேவிக்குது அப்படிங்கிறது அந்த கதை. அந்த கதையில் வந்து நாகர்கள்ங்கிறவங்க ஆதிக்குடிகள் போய் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவங்கள வந்து பாம்பு கிரகங்கள்னு சொல்லி மாற்றி விட்டுறாங்க. நாக வழிபாடு உள்ளவங்க, அதனால் அதை நாக வழிபாடு நாகர்களாக நினச்சி அப்படி பின்னால் வருது. எப்படி இருந்தாலும் நாகர்கள் வழிபடுகிற அந்த நாகம் அல்லது சர்ப்பம்ங்கிறது வந்து எங்களுடைய இன்றைக்கி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் சிவபெருமான் கோயிலாக இருக்கட்டும், சிவனுக்கு வந்து லிங்கம் எவ்வளோ பெரிய லிங்கமாக இருந்தாலும் மேலே வந்து ஒரு கவசம் போடுவாங்க, நாக கவசம். ஆமாம் சார். அம்பாளுக்கு நாக கவசம். முருகன் இருக்காரா, முருகனுங்கிற இடத்துலையும் அந்த மயிலோடு மயில் வாகனத்தில் இருக்கும் பொழுது சேவலும் நாகமும் இருக்கும்.
விநாயகருக்கு இடுப்புல நாகம் இருக்கு. விடுப்புல அவருக்கு சிவ அம்சம்னால விநாயகருக்கு உள்ள சிவனுக்கு உண்டான எல்லா இதுவுமே விநாயகர் கையில் இருக்கும். அவர் சிவ அம்சம். ஏதோ வந்து அதை ஒரு பெரும் சித்தர், அவர் வந்து ஏதோ ஆதி குடிகளில் பிறந்திருக்கணும், அந்த சித்தரை வந்து மறைக்கணுங்கிறதுக்கு யானை முகமாக வச்சுட்டாங்க. யானை முகமாக வச்சுட்டாங்க. யானை முகத்தையும் உடம்பையும் மனித உடம்பையும் ஒட்ட முடியாது, அறிவியலில் அது ஏற்றுக்க முடியாது. பட் நம்ம இறைவனை நம்ம வழிபடுறோம். அதில் நம்ம இன்னைய ஒரு மக்கள்கிட்ட அந்த அப்படியே இயற்கை உணர்வோடு இருக்கிறனால அதில் நம்ம ஈடுபட வேணாம். எல்லோரும் வந்து நாகத்தையும் அம்மனையும் சிவனையும் விநாயகரையும் முருகரையும் வழிபடுவோம். சார், இப்போ இந்த நாகத்துக்கு வந்து இல்லை சார், எனக்கு இன்னொன்று கேள்வி என்னென்னா, இந்த பழிவாங்கிற குணம் அப்படின்லாம் வந்து இந்த அனிமல்ஸுக்கு இருக்கும் அப்படின்னும், முக்கியமாக வந்து இந்த ரெப்டைல்ஸ் அந்த இதில் சேர்ற இந்த நாகத்துக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது இல்லை சார்? நாகத்துக்கு வந்து மக்கள் வந்து பயம், அதை வந்து அடிக்கக்கூடாது, அடிச்சுக்கிட்டு தப்பிக்கு போச்சுன்னா உடனே திருப்பி துரத்தும் அப்படின்னு மக்கள் ஒரு பீதியை கிளப்பி வச்சாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இல்லையா? அந்த மாதிரி எந்த விதமானது இல்லைம்மா. சர்ப்பங்கள் வந்து அந்த நாகப்பாம்புங்கிறது வந்து அது இயற்கையில் வந்து அதை இடைமறிச்சா தான் அது பிரச்சனை பண்ணும். அதை இடைமறிக்கலைன்னா அது பாட்டில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் எல்லா காலங்களும். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார்? நாகதோஷம் அப்படின்றதே வந்து ஒரு விஷயம் இப்போது நம்ம இந்துக்களுக்கு நடுவில் வந்து பேசப்படுற ஒரு இதுவாக இருக்குது. அதாவது நாகதோஷம் என்னென்னா, நீங்களோ இல்லை உங்களோட மூதாதையர்களோ அந்த நாகத்தை அடிச்சிருப்பாங்க உங்கள் இதில், அது வந்து வழியாக அந்த தோஷம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே சார். அப்போ அந்த அளவுக்கு நாகத்தை வழிபட்டுருக்காங்கம்மா. நாகத்தை அடித்தால் இப்போ நீங்கள் சைனாவுக்கு போனீங்கன்னா நாகப்பாம்பை அடித்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறான். சைனாவுக்கு போனீங்கன்னா கிங் கோப்ராவை உங்களுக்கு பிளாக் கோப்ராவெலாம் வந்து பெரிய ஹோட்டலில் உயிரோடு வச்சுருக்கோம். அது விஷம் இல்லையா சார்? உயிரோடு கழுத்தை மட்டும் அந்த வாயில் மட்டும்தான் நம்ம அந்த கிளான்ஸ் அந்த சுரப்பிகள் இருக்குது. அந்த முன் பல்லுக்கு முன்னாடி கீழே ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பி தட்டும்போது அந்த விஷமும் ஓடிடும் உள்ள. அதை கழுத்தை எடுத்துவிட்டால் அதில் ஒன்றும் இல்லையே, அது மீன் தானே. சைனர்கள் இப்போ சைனாவிலேயோ சைனாவிலேயோ இல்லை மங்கோலியா நாட்டில் வந்து பாம்பு கறி சாப்பிட்றாங்க. அவர்களுக்கும் அப்போ இந்த தோசை இருக்கணும்ல. இவ்வளோ டெய்லி பாம்பை சாப்பிட்டோம்னா உங்களுக்கு நாகதோஷம் எவ்வளோ இருக்கணும் அவங்களுக்கு. அதனால் இது நம்ம சமுதாயத்தில் நாம் வந்து மக்களோட ஒரு பயத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்கு அது இயற்கையோடு இருந்ததுனால இருக்கிறதுலையே வந்து நாகத்தை கண்டால் தான் பயப்படுவாங்க. பாம்பை கண்டால் படையும் நடுங்குமாங்க அந்த காலத்தில். படையும் நடுங்கக்கூடிய அளவுக்கு பாம்பு மேலே ஒரு பயம் உண்டு. அதனால் பாம்பு அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறது, அதை விட்டுடணும். ஏன்னா நம்மளை வெஞ்சன்சி திருப்பி வந்து அது வச்சு நம்மளை நோக்கி திருப்பி வந்து கொத்தும். அது காது கேட்காது, அதுக்கு வந்து சவுண்டு உங்களுக்கு, அதுக்கு காதும் கிடையாது, கண்ணு தான் இருக்க ஒழிய எதுவுமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு தரையின் அதிர்வுகளை வச்சு தான் அது போகும். அதிர்வுகளை உணரக்கூடியது அந்த தோலுக்கு இருக்குது. ரெப்டைல்ஸுக்கு அதிர்வுகளை எந்த அதிர்வுகளையும் நமக்கு ஆபத்து அப்படின்னு சரசரன்னு போயிடும். அந்த அளவுக்கு வந்து அதிர்வு உணரக்கூடிய ஒரு அதுக்கு வந்து காது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறது போகிறது வரதெல்லாம் பொய்யான தகவல் சார். அப்போ இந்த நாகத்துக்குன்றது வந்து இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இல்லை சார், இந்த நாகதோஷம் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு கான்செப்டே இங்கே கிடையவே கிடையாதுன்னு, இதுவும் நம்ம தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தானே சார்? இங்கே தானே சார் இந்த ஜோதிடம், இந்த சாஸ்திர சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது. அப்போ இதுக்கும் அதுக்கும் எப்படி சார் நீங்கள் இதில் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா, கிரகங்கள் தான் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விஷயம், ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அந்த கிரகங்களை வழிபடுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிரகங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ராகு கேதுங்கிற கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா அதுக்கு பரிகாரத்தெல்லாம் வச்சுருந்தாங்க. ராகுங்கிறது திருநாகேஸ்வரங்கிற ஊரில் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம். கேதுங்கிறவங்களுக்கு பெரும்பள்ளத்தில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். கேது அதே டைம்லமா 2 பேரும் நல்லவர்கள். என்னென்னா பாம்பு கிரகம் 2மே நல்லவைங்க. அதாவது ஞானத்தை கொடுப்பவர் கேது, சுகத்தை கொடுப்பவர் ராகு. அவர் வந்து இருக்கிற இடத்தை தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. அவங்களுக்கு அந்த 7 கிரகங்களுக்கு போகிறாங்கல்ல, 7 கிரகங்களில் போகும்போது அவர்கள் எந்த கிரகத்தில் உட்கார்றாங்களோ அந்த கிரகத்தினுடைய அது தன்மையோடு ஒட்டி தான் போவாங்க. ஆனால் அவர்களுக்கு உண்டானது வந்து நல்லவர்களுக்கு யோகமாக இருக்கும், கெட்டவர்களுக்கு வெறும் மோசமானதாக இருக்கும். அதை கணிச்சிருக்காங்க 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணிச்சிருக்காங்க இந்த கிரகங்கள் வந்து இப்படி போகும்போதுன்னு. அதே மாதிரி கேத்து வந்து நல்லவனுக்கு கேது வந்து ஞானகாரகன், அதாவது ஆன்மீக வழியை வெளிப்படுத்துவார். பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் பார்த்திங்கன்னா கேது உச்சமாக இருக்கும். அந்த கேது சரியில்லை அப்படின்னா மனநிலை பாதிச்சிருப்பான்.
ஞானம் இல்லாமல் அறிவு மண்டையில் மசாலாங்கிறாங்கல்ல, ஒரு மசால் வாங்குறாங்களே, அந்த மாதிரி வந்து கேது இல்லைன்னா ஞானம் இருக்காது. ஞானம் இல்லைன்னா நான் யார், நான் எப்படி வாழணும், எப்படி மக்களோடு இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கறது, கல்வியை கொடுக்கறது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மூலகாரகன் வந்து கேது. கேது நல்லா இருந்தால் தான் படிக்கலான்னு போகும். குரு பகவான் ஆதிக்கம் இருந்ததுன்னா படிக்கலாம். இப்படி ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒரு பிணைந்த ஒரு தான் அந்த நவகிரகங்களுடைய சித்து விளையாட்டுகளை வந்து நம்மளுடைய பஞ்சாங்கம்னு அங்கம், அதை பஞ்சாங்கம்னு சொல்லிட்டாங்க. பஞ்சபூதங்களையும் அங்கம் வகிக்கிற இந்த 9 கிரகங்களுக்கு தான் வாழ்க்கை. இந்த 9 கிரகங்களுடைய சுழற்சியில் தான் நம்மளுடைய இயற்கை. அது இப்பொழுது வந்து பொய் ஜோதிடர்கள் கூட வந்துட்டாங்க. எது எடுத்தாலும் பரிகாரங்கன்னா, எது இருந்தாலும் மறைச்சி விடுறாங்க. ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்படும். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைம்மா, அதாவது அவங்க கிரகங்கள் வந்து நகர்தல் இருக்குது. அது கிரகங்கள் நகர்தல், அது உண்மை. கிரகங்கள் நகர்தல் மற்றதெல்லாம் வந்து ஒரு மாத கணக்கு நாள் கணக்கில் தான் நகருவாங்க. அதிகமான நாட்களை கொண்டு கிரகம் நகர்றவங்க வந்து ராகு கேது 1.5 வருஷம் கழித்து தான் நகருவாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகிறவர் சனி பகவான், அவர் 2.5 வருஷம். அதனால தான் இந்த ராகு கேதுக்கும் சனியருக்கும் ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம், மற்றவங்களாம் 40 நாள் 1 மாதம் இப்படி ஓடிடலாம். அது அந்த கிரகங்கள் போப்பா 40 நாள் பொறுத்துக்குவோம் அப்படின்னு தாங்கிக்கலாம். இவர் 1.5 வருஷம் இருப்பாங்க ராகுவும் கேதுவும். அதே மாதிரி சனி பகவான் 2.5 வருஷம் இருப்பார். குரு 1 இயர் இருப்பார். அதனால தான் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த குரு, ராகு, கேது, சனி இந்த 4 பேர் தான் பயப்படுவாங்க நம்ம மக்கள். யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க ஒருவேளை இவங்க தப்பு பண்ணுறவனா தான் அவன் பிடிச்சி அடிப்பான். தர்மமும் சிந்தனை, நல்ல சிந்தனை இருந்தீங்கன்னா அந்த கிரகங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஓகே. எண்ணங்கள், அதனால தான் எண்ணங்கள் பிரதிபலிக்கும். எண்ணங்கிறது நம்ம எண்ணம் இருக்குது இல்லைங்களா, நன்மையே நினச்சிங்கன்னா, நல்லதையே நினச்சிங்கன்னா அந்த கிரகங்களும் உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கெட்டதையெல்லாம் நினைக்கும் போது வக்கர புத்தி வரும்போது அந்த கிரகங்களோட உங்களுக்கு அந்த வக்கரத்தன்மையை கொடுக்கும், அந்த அசிங்கத்தன்மையை கொடுக்கும். அது உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும். மனம் போல் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆக வந்து முகத்தில் உங்கள் அகத்தை பார்க்கலாம். அகத்தில் வந்து உங்களுக்கு இந்த பஞ்ச அங்கம்ங்கிற பஞ்ச அங்கங்களில் பஞ்சபூதங்களும் இருக்கும். அதை ஆளுகின்ற நவகிரகங்களும் உள்ளே இருக்கும். ஆக ஒரு 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 ஆன்மாங்கிற ஒரு உடம்புக்குள்ளே உங்களுக்கு ஒரு மனம்னு சொல்கிறோம்ல, மனசுன்னு சொல்கிறோம்ல, இந்த மனசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து தெளிவு ஞானம் பிறந்திருந்து நல்லதை நினைத்தே நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கிரகங்களும் அதை சார்ந்தே வரும். கெட்டதுன்னு நீங்கள் நினைக்கவோ இல்லை கெட்ட பலன்களை செய்கிறதையோ தீவினைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது மாறுது. அது இன்றளவும் நம்ம கண்கூட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் கிரகம் நம்ம இதை வந்து மற்ற நாட்டில் உள்ள அறிஞர்கள் வகுத்து வைக்கலாமா, தமிழர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அதுதான் சார் அப்போ இங்கே தானே சார் இந்த நாகதோஷம்ன்றது, நாக பிரீத்தின்றது, நாக சதுர்த்தின்றது, நாக பஞ்சமின்றது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம இங்கே தானே சார். அது இல்லைம்மா, அந்த பாம்பு கிரகங்கள் கொஞ்சம் தடங்களாக இருந்தால் இல்லை அது நாகதோஷம் இருந்தால் குழந்தை பிறக்காதுன்ற அளவுக்குலாம் கூட சொல்லுங்கள். இல்லைம்மா, அது ரொம்ப ரொம்ப டீப்பாக ஜோதிடத்தில் போய் சொல்லிட்டாங்க. அந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு நாகதோஷம் வந்துமா இன்னைய தேதிக்கே அதற்கு பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது வந்து நம்ம மன இதுக்கு. ஆனால் தர்மத்தை செய்தால் நாகம் வந்து தர்மத்தை செஞ்சுட்டா, தர்ம காரியங்களுக்கு செஞ்சுட்டா அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ அப்போ அந்த நாகதோஷத்துக்கும் இதுக்கும் தோஷம் அதெல்லாம் பின்னால் இருந்து ஜோதிடர்கள் பிழைப்பதற்கு தோஷம் பரிகாரம்லாம் நிறையா ஆகிப்போச்சு. இந்த 40-50 ஆண்டுகளில் தானே இவ்வளவு பரிகாரம் வந்துடுச்சு. எங்களுக்கு 2 கோயில் தானம்மா பரிகாரம். தென் பழனி, திருப்பதி 2 கோயில் தான். திருப்பதி 2 தான் பரிகாரத்தலாம் அந்த காலத்தில். பரிகாரமே 2 தான். குலதெய்வத்துக்கு போ, ரொம்ப கொஞ்சம் வசதி இருக்கணும்னா பழனி ஆண்டவர் தண்டபாணிக்கிட்ட போ, இல்லைன்னா திருப்பதி சுப்பிரமணியர்கிட்ட போ, இல்லை திருப்பதி பாலாஜிக்கிட்ட போ. அப்படிங்கிற மாதிரி தான் அன்னைய வரலாறு இருக்குது. ஆக வந்து உங்களுக்கு பரிகாரத்தலமே 2 தான் இருக்குது. பழனிக்கு போ, இல்லைன்னா திருப்பதிக்கு போகணும். இவ்வளவு இப்போ வந்து ஆயிரக்கணக்கான பரிகாரத்தலம் பூந்து விளையாடுதுமா. அவங்க சொல்லும் பொழுதே ஒரே ஜாதகத்தை ஒரு 5 ஜோதிடர்கிட்ட போனீங்கன்னா 5 பேர் 5 இடத்த ரெஃபர் பண்ணுறான். இந்த இடத்துல போய் வழிபட்டிங்கன்னா ஆனால் ஒரு விதத்தில் அது வந்து மனசில் பக்தியை வளர்க்குற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம்ல சார். அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாமா சார்? அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லம்மா. ஆதியில் தமிழர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு, அப்புறம் வந்து சிவ வழிபாடு தான் இருந்தது. அப்புறம் மாரியம்மன் வழிபாடு, முருக வழிபாடு இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் குலதெய்வங்களுக்குள்ள அடக்கம் தான் எல்லாமே.
குலதெய்வங்கள்ங்கிறது வந்து இந்த இந்த தெய்வங்கள்லாம் வணங்கி வணங்கி அவங்களுடைய பரம்பரையை உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த பரம்பரைக்கு தலைவர் அந்த குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை போய் நீங்கள் வணங்கினாவே எல்லா தெய்வங்களும் அங்கே வரும். ஓகே, இதுதான் இன்றைக்குள்ள நடைமுறையில் நம்ம ஒரு சாத்தியக்கூறு தான். அறிவியலில் வந்து ரொம்ப அதை தாண்டி பரிகாரம் கிரிகாரம் வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு பரிகாரத்தில் என்னென்னமோ சொல்கிறான். இப்போ இந்த மணிமேகலை அதுக்கும் இந்த நாகத்துக்கும் என்ன சார் வந்து தொடர்பு இருக்கு? மணிமேகலை வந்து பௌத்த மார்க்கத்தில் இருந்தாங்கம்மா. அவர்களுக்கு வந்து நாகத்தோட எந்த சம்மந்தம் இல்லையே. பௌத்த மதத்துக்கும் இந்த நாகர்கள் தான் பௌத்தத்துலேயும் மாறுறாங்க. நிறைய நாகர்கள் தான் பௌத்தத்துக்கு மாறுறாங்க. பௌத்தம் வந்து அப்புறம் பின்னாளில் வந்து பௌத்தம் அழிஞ்சு அப்புறம் அதே நாகர்களாக இருந்த பழங்குடி தமிழர்களாக வந்து அப்புறம் சைவ நெறி வைணவ நெறி இன்னைக்கு வந்துடுறோம். நெறிகள் மாறி பின்னால் வந்து ஆயிரம் ஆண்டுகளில் மதங்கள் மாறுது. அப்புறம் மத சடங்குகள் மாறுது. அதுக்கெல்லாம் உட்பட்டு இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி நிலையாக இன்னைக்கு நிற்கிறதுனா இன்றைக்கி வந்து சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, கணபதி வழிபாடு எல்லாம் இருக்குது. அதை வந்து இனிமேல் ஊறி போச்சு மக்கள்கிட்ட. அவங்கவுங்க தெய்வ நம்பிக்கையை பொறுத்து அவர்கள் தெய்வத்தை கும்பிட வேண்டியதான். இதில் வந்து நம்ம வந்து இனிமேல் மக்களை வந்து இதுக்கு மேலே தெளிவுபடுத்த முடியாது. அதனால் இந்த தெய்வங்களோட கும்பிட்டு மனம் செம்மையானால் எதுவுமே தேவையில்லை. அதனால் மன நெறியோடு நல்லதே நினைப்போம், நல்லதை செய்வோம். நல்லது 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 நல்லதுன்னா நம்மளை சுற்றில உள்ள இயற்கையோ கிரகங்களோ நமக்கு நல்லது நல்லது நல்லதுங்க. ஃபைன் சார். ஸோ இந்த அது சமஸ்கிருதத்தில் நீங்கள் நல்லா சொல்லுவாங்க, தத்தாஸ்து 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 அப்படின்னா எண்ணம் போல் எண்ணம் போல் எண்ணம் போலன்னு அர்த்தம். அதனால் எண்ணத்தை செம்மைப்படுத்திக்கிட்டோம்னா இறைவன் நம்மளோட வருவார். ஃபைன் சார். ஸோ இந்த ஆடி மாதத்துக்குன்றது ஸ்பெஷலாக இந்த நாகத்துக்கு அங்கே இல்லைம்மா. அம்பாள் வழிபாடுனா நாகம் உள்ள வந்துருச்சு. பங்குனி புத்திரா வந்துருச்சுன்னா முருக வழிபாடோட நாகர் வந்துடுவார். உங்களுக்கு மாசி மாதம் சிவனுக்கு ராத்திரிக்கோ சிவ வழிபாட்டுக்காக தான் நாகம் வந்துடும். நாகம் இல்லாமல் ஒரு தமிழர் வாழ்க்கையோ இல்லை இந்து மதத்தில் வாழ்க்கையோ இன்னைக்கு கிடையாது. அது வடநாட்டில் நீங்கள் நாக வழிபாடு இவ்வளவு கிடையாது. தென்னாட்டில் அதிக வழிபாடு கூட. ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாகத்துக்குன்னு சிறப்பான ஒரு கோவில்களும் கட்டப்பட்டதுனால நமக்கு அந்த பயம் அப்புறம் வந்து சொல்லப்படுற அந்த பரிகாரங்கள்லாம் நம்ம நம்ப வேண்டிய ஒரு இதுக்கு வருது இல்லை சார். அதனால இந்த கேள்விகள்லாம் இப்போ இங்கே வருது. கனவுல நாகம் வந்தால் அதுக்கான ஒரு பலன்களும் இங்கே சொல்லப்படுது சார். ஸோ உங்கள் கனவுல நாகம் வந்தால் கூட அந்த நாகத்துக்கு கனவுல வந்துதா, அது துரத்துதா, இல்லை வந்து நிற்கிதா, உங்களை பார்த்து படம் எடுக்குதா, அதை கடிக்குதா, இல்லை நகர்ந்து போதா, அதுக்கான பலன்களும் கூட இங்கே நாகத்துக்கு நிறையா. அது கலப்படம் பள்ளிக்கு இருக்குது, நாகத்துக்கு இருக்குது. இதெல்லாம் பின்னாளில் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு மனிதர்களை பயத்தில் வச்சு. ஏன்னா மனிதர்கள்மா இவ்வளவு சாஸ்திரங்களும் இவ்வளவு இதுவும் போட்டும் இவங்களை கட்டுமானப்படுத்த முடியுதா? எவ்வளோ அயோக்கியதை நடக்குது. அப்போ ஆதியில் வந்து இப்போ உங்களுக்கு சட்டங்களுக்கு இன்றைக்கெல்லாம் சட்டம்னு ஒன்று இருக்குமா, இன்றைக்கி காவல்துறைன்னு ஒன்று இருக்குது, நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஒரு இது நடக்கணும். ஆதி காலத்தில் என்ன நடந்தது? அதனால் இயற்கையோடு இருக்க தெய்வங்களுக்குள்ளே சட்டத்தை போட்டால் தான் திருந்துவான்னு தெய்வத்துக்குள்ளே சட்டம் போட்டாங்க. ஓகே சார். அதனால் அந்த சட்டம் அது மனநெறியில் வந்து பயத்தை உண்டு பண்ணுதில்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் பயத்தால் வந்து சமுதாயத்தோடு ஒன்றி வாழ்வார்கள். அப்போ சமுதாயத்தை ஒன்றி வாழணும்னா மத சார்பான உள்ள சட்டங்களை சொருகி வைக்கணும். இதெல்லாம் பண்ணினா சாமி ஒன்று இப்படி பண்ணிடுவார், இதெல்லாம் இப்படி பண்ணால் ஒழுக்கத்தை கிரியேட் பண்ணணும், ஒழுக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற சமுதாயத்தை. அன்னைக்கு கட்டுமானத்துக்கு ஆள் இல்லையம்மா. ஒரு குடி இருக்குன்னா அந்த குடிக்கு ஒரு காமன் ரூல்ஸ்னால் நம்ம இதை வழிபட்டுக்கணும், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இப்போ தெய்வ தண்டனை கொடுத்துரும், தெய்வத்துக்கு தண்டனை கொடுத்துரும். அது இல்லாமல் எல்லை கருப்பு இருக்குது. கருப்பு சாமிங்கிறவர் எல்லை கருப்புங்கிறவர் அந்த எல்லைக்குள்ளே எந்தெந்த நேர்மையாக இல்லைனாங்களோ அவர் பழி வாங்கிடுவாருங்கிறது இருக்குது. காளி அதே மாதிரி. காளி வந்து ரொம்ப அதே மாதிரி ரொம்ப வழிபாட்டில் எல்லை தெய்வங்கள், இதெல்லாம் எல்லை தெய்வங்கள்லாம் வச்சு ஒரு குடியை வந்துமா ஆரோக்கியமாக இதுக்கு மேலே நீங்கள் தாண்டக்கூடாது, இதுக்கு மேலே நடத்தை விதிகள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறலாம் உண்டு பண்ணுறதுக்கு தான்மா எவ்வளவோ உங்கள் தெய்வ ரீதியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது சமுதாயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. ஃபைன் சார். ஸோ ரொம்ப அழகாக வந்து இந்த நாகங்கள் அப்புறம் வந்து இந்த ஆடி மாதத்துக்கான வந்து சிறப்புகள் நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். தமிழ் தெய்வங்களோட எல்லாம் நாகம் இருக்குமா, அதனால நாகத்தையும் சேர்த்து வணங்குவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.